பேசினாலோ அழுகையை வெளிப்படுத்தினாலோ ஏஞ்சலிலிருந்து வெளியே வந்ததா அர்த்தம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ கண்டிப்பாக இந்த டெவில்ஸ் அண்ட் வெசஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற கேம் வந்துட்டு வேறு லெவலில் ரீச் ஆக போகுதுன்றது டவுட்டே இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்த சீசனில் இருந்த அந்த டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் இருக்காங்களா, அதெல்லாம் விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஒவ்வொரு ஏஞ்சல் கிட்டேயும் ஒரு ஹார்ட் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு டெவில்ஸ் அந்த ஹார்ட்டெல்லாம் வாங்கணும். எந்த டெவில் அதிகமான ஹார்ட்ஸை வந்துட்டு ஏஞ்சல் கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. அதுக்காக அந்த டெவில் அந்த ஏஞ்சலுடைய பொறுமையை இழக்க வைக்கணும். பொறுமையை இழந்து அந்த ஏஞ்சல்ஸ்லாம் டெவிலாக மாறுற அளவுக்கு செய்யணும். அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு அந்த ஹார்ட்டின் கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு எல்லா டெவில்ஸுமே வந்துட்டு ஏஞ்சல்ஸை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. அவங்களோட பர்சனல் விஷயங்களை நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க போல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரமோவிலே பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அன்ஷிதா ஓரளவுக்கு மேலே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு தர்ஷிகாவை பயங்கரமாக திட்டுறாங்க. அறிவு இருக்காடி உனக்கு, அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி திட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த ஹாட்டிங் தானே இப்படி பண்ணுற எந்தடி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி எந்த அளவுக்கு வந்துட்டு கோவப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸையே கழட்டி தூக்கி போட்டு வெறும் ட்ரௌசரோட நடந்து போனாருங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்துட்டு ஜெஃப்ரியை கோவப்படுத்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. ஜெஃப்ரி அந்த கார்டன் ஏரியாவில் அவர் போட்டு அந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு எல்லாரும் முன்னாடியும் அப்படியே அதுக்கப்புறம் நடந்து போனார். ஸோ அவரு அவ்வளோ கோவப்பட்டிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம தீபக் இருக்கால, அவர் வந்துட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யாரை? ரஞ்சித் சாரை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒவ்வொரு ஏஞ்சலுமே பயங்கரமான பொறுமையை கடைபிடிக்கணும் டெவில்ஸ் கிட்ட இருந்து. அதுக்காக அவங்க பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் டெவில்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஏஞ்சல்ஸை பயங்கரமாக கடுப்பேற்றி அந்த ஹார்ட்டினை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மொத்த டெவில்ஸ் வெர்சஸ் ஏஞ்சல்ஸ் அதுக்கான ஒரு போட்டி. ஸோ செம்மையாக இருக்க போது, கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது டவுட்டே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.